ஆஃபீஸ்க்கு கிளம்புனாங்க. ஸோ அவள் ட்ரெஸ் எடுத்துருந்தா அதை ரிட்டர்ன் பண்ண போகலாம் அப்படி ரிட்டர்ன் பண்ணி வேறு எடுத்துக்கலாம் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி போயிட்டோம். ஸோ அங்கே உள்ளே போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் போனோம். லிஃப்ட்டில் போயிட்டு சுடிதார் செக்ஷனுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு அவள் சுடிதார் எடுத்திருந்தா. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணலாம் பண்ணிவிட்டு வேறு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். சிம்பிளாக அப்படியே ரேண்டமாக காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே காஸ்ட்லி தாங்க. எதுவுமே கம்மி ரேட்டில் கிடையாது. எல்லாம் 600, 1000, 1500 எல்லாமே அதுக்கு மேலே ரேஞ்சில் தான் இருக்குது. 2000, 3000, 4000 அப்படி தாங்க இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நிறைய ஹேங்கரில் தொங்குது பாருங்கள். நிறைய டாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இது செட் செட்டாகவும் இருக்குது. தனியாக எடுத்து ஷாலு தனியாக பேண்ட்டு தனியாகவும் எடுத்துக்கலாம். இல்லை டாப்பு ஷாலு சேர்ந்து எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. பேண்ட்டு எல்லாமே சேர்ந்து வந்ததும் இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் மேலே போயாச்சு. போய் அங்கே பில்லிங் கொடுத்தா தான் அவங்க மாற்றி தருவாங்க. ஸோ அங்கே நின்றுட்டுருக்கோம். ஸோ அங்கே பார்த்துட்டு கீழே பில்லு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருக்கோம். போயிட்டு ஃபஸ்ட்டு சாரியை பார்த்துடலாம் அப்படின்ட்டு உள்ள செக்ஷனுக்குள்ளே போகிறோம். இங்கே பாருங்கள் சாரீ செக்ஷனுக்குள்ளே அங்கே பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்த்துட்டு இதை பாருங்கள் பொம்மை எல்லாம் அதுக்கு எல்லாமே எடுத்தோம் நாங்கள். பொம்மை சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் தொப்பி போட்டு வச்சுருக்குது பொம்மை. ஸோ அங்கே பேங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். நிறைய இருக்குது. என்ன சாரீஸ் கிட்டலாம் போயிட்டோம் நாங்கள். பொம்மை எல்லாம் அப்படியே செட்டாக அப்படியே குடும்பமாக நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த உள்ளே போகணுன்னே நல்ல ஒரு வைப்பு தந்துச்சு. சாரீஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்களேங்க. பட்டு சாரீஸ் ஃபுல்லாகவே. ஸோ நாங்கள் எடுக்கிறதுக்கு அந்த கவுண்டருக்கு போயாச்சு. அவங்க எடுத்து காட்ட சொன்னோம். அவள் க்ரீன் தான் வேணும்னு கேட்டால். ஸோ அதை எடுத்து காமிச்சா அவங்க கான்ட்ராக்ட் ப்ளவுஸு வந்திருக்கு அப்படின்ட்டு காமிச்சாங்க. இவளுக்கு கான்ட்ராக்டாக வேண்டாம், எனக்கு வந்து ப்ளவுஸும் சேம் கலரில் வேணும் அப்படின்ட்டு சொல்லி, சரி நாங்கள் 2-3 எடுத்து போடுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லா க்ரீனுமே எடுத்து போட்டாங்க. ஸோ எடுத்து போட்டாங்க. போட்டோடனே எங்களுக்கு பிடிச்சது எதுன்ட்டு நாங்கள் அப்படியே 2-3 சாரியை பார்த்தோம். பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணலான்னு பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு டயர்டானே நாங்கள் காஃபி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அங்கே நானும் என் ஃப்ரெண்டும் குடிக்கிறோம் பாருங்கள். குடித்து முடிச்சுட்டு அவள் வச்சு பார்த்தா சாரியை. ஸோ நல்லா இருந்துச்சு சாரீ. அதை தான் ஃபைனல் பண்ணிட்டோம் நாங்கள். பண்ணிவிட்டு சும்மா உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சாரீ. க்ரீன் அப்படியே டார்க் க்ரீன் மாதிரி. ஸோ நல்லாயிருக்கு சாரீ. ஸோ அதை நாங்கள் எடுத்தாச்சு. இதுதான் நாங்கள் ஃபைனல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ பில்லிங் பண்ணணும். ஸோ இதுதாங்க சாரீ பாருங்கள். ஃபைனலாக நல்லா இருக்குங்களா? ஸோ இது பண்ணியாச்சு. ஸோ கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்து அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த சாரீக்கு வந்து முந்தானியில் வந்து குஞ்சலம் கெட்டுவாங்க. ஸோ அதை கெட்டி முடிச்சுட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த சின்ன பசங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தவங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். பொம்பளை பசங்க இருந்தால் போடலாம்னு நினச்சி நானும் அவ்வளோ பேசுகிறேன். ஏன்னா 2 பேருமே பையன்தான். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பட்டு பாவாடை சட்டை டிசைன்ஸ் எல்லாம் பாருங்களேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. எல்லாமே 1000 மேலே தாங்க. 1600, 1700 அது மாதிரிலாம் இருந்துச்சு பாருங்களேன். கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நானும் அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருந்தோம். இவங்க ஒன்றா எடுத்து சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பொம்பளை பசங்க தான் நமக்கு இல்லையே, என்ன பண்ண முடியும்? சும்மா பார்த்து தான் ரசிக்க முடியும். ஸோ அதை பார்த்து ரசிச்சுட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டு. பக்கத்தில் இருந்தவங்களும் பார்த்து நம்ம பையனில் எல்லாம் பேண்ட் சட்டை தாங்க போடுவாங்க, என்ன பண்ண முடியும், நமக்கு பொண்ணு கிடையாதுன்னு அவங்களும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு சும்மா அதை பாருங்கள். சரௌண்டிங் காட்டுறேன் எப்படி இருக்குது. அந்த பட்டு செக்ஷன் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்ல ஒரு காமாக நல்லா இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. அந்த உள்ளே உட்காரும் போதே ஃபுல்லாக பாருங்களேன். அவ்வளோ பட்டு எது வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு. நான் காசு இருக்கணும் கையில், அப்போ தாங்க எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சும்மா அப்படி ரேண்டமாக பார்க்கும்போது பட்டு வேட்டி சட்டை செக்ஷனில் கிட்ட போய் நின்று பாருங்கள். ஸோ அப்படியே டப்பாவில் இருக்குது பாருங்கள். அந்த பேக்கெட்டில் அப்படியே பட்டு வேட்டி சட்டை செட்டாக, அதுவும் காஸ்ட்லி தாங்க. பார்த்தோன்னே அப்படியே வச்சாச்சு. நான் கீழே பார்த்துட்டு காஸ்ட்லி பார்த்தோன்னே அப்படியே வச்சாச்சு. சும்மா ஒன்று பார்க்கலாமே அப்படி பார்த்தோம். அப்படி பாருங்கள் வேட்டியெல்லாம். ஸோ பார்த்து முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து எங்கே போகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு சுடிதார் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக நாங்கள் இந்த சுடிதார் தான் ஃபைனல் பண்ணிட்டோம் எடுக்கிறதுக்காக. ஸோ டாப்பு ஷாலு பேண்ட்டோட சேர்த்து. ஸோ இப்போ அங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க ஒரு கேர்ள் இருந்தாங்க எங்களுக்கு. அவங்க தான் போட்டு காமிக்கிறேன் நான். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும்ப்பா, போட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க வேணா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணா. எல்லா விதத்துலையும் எங்களுக்கு கூடயே இருந்து எடுத்து கொடுக்குறது, நல்லா சர்வீஸ் பண்ணா எங்களுக்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.